ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். ஃபுல்லாக 13 லைனும் போட்டுட்டேன். 13 வரிசையும் போட்டேன் பாருங்கள். 1 2 3 4 5 6 7 9 10 11 12 13 போட்டுட்டேன். இப்போ வந்து ஓரத்தில் வந்து நம்ம வந்து வெள்ளை விட்ருக்கோம். நீல கைப்புழு ஒத்துருக்கு. அதேமாரி இந்த சைட்லேயும் வெள்ளை வந்துருக்கு. இப்போ என்ன பண்ணுறோன்னாக்கா, இந்த சைடில் சொல்கிறேன். அதில் நான் ஒரு ஒயர் சேர்த்துருக்கேன். இது ஓரம் வந்து வெள்ளை, இதுலேயும் கைப்புழு வந்திருக்கு. இதுக்கு வந்து நம்ம வந்து ஒரு ஒயர் சேர்த்தோம்னாக்க, ஓரத்தில் ஒரு ஒயருக்கு வந்து துண்டு ஒயர் வச்சு சேர்க்கணும். சேர்த்தா கரெக்டாக வந்துடும். இப்போ என்ன பண்ணுறேன்னா, இதில் நான் ஒரு ஒயர் சேர்த்து இந்த 2 பக்கத்துக்கும் நான் வந்து சொருவிட்டேன். சொருவிருக்கேன் பாருங்கள். இதில் உங்களுக்காக காட்டலான்னு வச்சுருக்கிறேன். இந்த இடத்துல வந்து கைப்புழு வந்திருக்கு. அந்த சைடில் வந்து வெள்ளை வந்துச்சு. வெள்ளை வச்சு நான் போட்டிருக்கிறேன். இங்கே வந்து கைப்புழு, இந்த ஓரத்தில் கைப்புழு வந்திருக்கு. நம்ம கைப்புழு தான் நம்ம சேர்க்கணும். இங்கே பாருங்கள், நான் சொன்ன மாதிரி 2 பக்கத்துக்கும் ரெண்டு கலர் ஒயர் வந்திருக்கு பாருங்கள். எதில் வேணாலும் நம்ம வந்து அந்த கலர் எந்த சைடு இருக்கோ அந்த சைடை நம்ம வந்து எடுத்து நம்ம பின்னிக்க வேண்டியதான். இப்போ வந்து இது வந்து வெள்ளை, இந்த வெள்ளை சைடு வெள்ளையை விட்டுட்டு இந்த பக்கம் பாருங்கள், இது வந்து கைப்புழு. இந்த பக்கம் கைப்புழு இருக்கா, அதனால் என்ன பண்ணுறோம், நம்ம கொஞ்சம் தூரம் இவ்வளோ சொருகிறதுக்கு இவ்வளோ விட்டுட்டு இந்த ஓரத்தில் வந்து நம்ம ஜாயிண்ட் பண்ணணும். ஓரத்தில் ஜாயிண்ட் பண்ணால் 2 கைப்புழுவாக வந்திருக்கு பாருங்கள். இங்கே 2 வெள்ளையாக வந்திருக்கு. அதேமாதிரி தான் வரணும். இதை நம்ம வந்து சொருவிடணும். இது பின்னிட்டு சொருகணும். இப்போ வந்து நம்ம இதில் வந்து சிவன் கண் போட்டிருக்கோம். இப்போ வந்து இது மேலே வந்து நம்ம சாதா நாட்டு தான் போடுறோம். இங்கே பாருங்க, மடித்து இதில் சுற்றிட்டு இந்த 13 லைனும் 13 நம்ம வந்து போட்டுடணும். வேகமாக போட்டு போகிறதில் ஒயர் பெறலுது, பார்த்து போடணும். ஒரே கலராக நம்ம ஒரு சுத்து ஒயர் வச்சு நம்ம இந்த கூட போட போகிறோம். அடுத்தது வந்து இதில் எப்படி வெட்டி விட்ருக்கோமோ அதேமாரி வெட்டி போட்டோம்னா இந்த டிசைனு வர மாதிரி, இந்தமாரி கட்டமாக இந்த டிசைன் வர மாதிரி நான் உங்களுக்கு அடுத்த கூட போடும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். 2 கலர் வச்சு போடலான்னு இருக்கிறேன். அதையும் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இவ்வளோ அகலம் கிடச்சிருக்கு. ஆனால் இது தென்னங்குச்சிலாம் இதில் வைக்க முடியாது. ஏன்னா கிராஸு இது சிவன் கண் கூடையில் தென்னங்குச்சிலாம் வைக்க முடியாது பட்டையாகிறதுக்கு. வேணா வந்து குமுள் வச்சு கொஞ்சம் 2 குமுளை சேர்த்து வச்சு நம்ம போட்டோம்னா சப்பையாக பட்டையாக வரும். இப்போ வந்து கடைசியில் வந்து சாதா நாட்டு வந்திருக்கு. முதல்ல பின்னும் போதும் சாதா நாட்டில் தான் பின்னிருக்கிறோம். சாதா நாட்டு தான் பின்னிருக்கிறோம். அதேமாரி இதுலேயும் சாதா நாட்டு தான் கடைசியில் வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணோம், கொஞ்சோண்டு வெட்டிடணும். வெட்டிட்டு நம்ம வந்து சொறி விட்டுக்க வேண்டியதான். அந்த சைடு கொஞ்சோண்டு நான் வெட்டியிருக்கிறேன். இங்கே பாருங்கள், இந்த டிசைனே உள்ள அழகாக இருக்குது, அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது ஒரு மாதிரியான டிசைனாக இருக்குது இருக்கா. இதை வந்து நம்ம என்ன பண்ணுறோம், வாட்டமாக இருக்கிற இடத்துல இப்படி சொருவி விட்டுக்கோங்க.
அதுமாரி இந்த சைடும் இந்த மூளையை நம்ம சொருவி விட்ருங்க. அதேமாரி அந்த சைடு நான் வந்து சொருவிருக்கிறேன். அந்த சைடில் என்ன கலர் இருக்கோ அந்த கலரை வச்சு நீங்கள் அப்படியே சொருவிக்கங்க. நான் அதில் வெள்ளை இருந்துச்சு, வெள்ளை வச்சு சொருவிருக்கேன். இதில் வந்து கைப்புழு இருந்துச்சு, கைப்புழு வச்சு நான் சொருவிருக்கிறேன். அதேமாரி சொருவிக்கங்க. இப்போ நம்ம வந்து மூளை வளைப்போம். மூளை வளைக்கிறதுக்கு வந்து பாருங்கள், இது மேலே வந்து வெள்ளை இருக்குது பாருங்கள். அதேமாரி இந்த சைடும் வெள்ளை தான் இருக்கும். இதுலேயும் நம்ம சொருவி விட்டுறதுலையும் வெள்ளை தான் பின்னி சொருவிருக்கோம். இதோ இருக்குது பாருங்கள், இந்த ஓரத்தில் வெள்ளை இருக்குது. அதேமாதிரி மேலே வெள்ளை இருக்குது. இந்த சைடு கைப்புழு இருக்குது. இந்த சைடில் கைப்புழு இருக்குது, இந்த சைடில் வந்து வெள்ளை வந்துருக்கு. நம்ம இந்த கைப்புழு பக்கமே நம்ம வச்சுப்போம். ரெண்டு பக்கமே கைப்புழு தான் இருக்குது. நான் வெள்ளை நட்டேன், கைப்புழு தான் இருக்குது ரெண்டு பக்கமே. இல்லை இந்த சைடு வெள்ளை, இந்த சைடு வெள்ளையாக இருக்குது. இந்த பக்கம் கைப்புழு இருக்குது, இந்த பக்கமும் கைப்புழு தான் இருக்குது. நம்ம வந்து புதுசாக நம்ம போடுறோம், அதனால் இது கரெக்டாக அவங்க சொன்ன மாதிரி கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். பார்ப்போம். இங்கே பாருங்கள், இது வந்து இந்த பக்கம் வந்து நமக்கு கைப்புழு வந்திருக்கு. அதேமாரி இந்த ஓரத்துலேயும் பாருங்கள் கைப்புழு வந்திருக்கு. அதனால் நம்ம கைப்புழு கீழே வச்சு நம்ம கொஞ்சோண்டு சொருகிறதுக்கு விட்டுட்டு, இது வந்து சிவன் கன்று மேலே நம்ம போடணும். இது இருக்குது பாருங்கள் சிவன் கன்று, இது மேலே நம்ம போட்டு காட்டுறோம் பாருங்கள். ஏன்னா மூளை வளைக்கிறது கிட்டே இருக்கட்டும்னு உங்களுக்கு போட்டு காட்டணுமே, அதுக்காக. இங்கே பாருங்கள், சிவன் கன்று மேலே சாதா நாட்டு போடுறோம். புதுசாக போட்டவங்க இப்படி தான் போட்டு காட்டியிருக்காங்க. அதேமாரி நான் போட்டிருக்கிறேன். இது கரெக்டாக வரும்னு நினைக்கிறேன். கரெக்டாக வந்துச்சுன்னா மறு மறு சைடு 2 கலர் வச்சு போடலான்னு இருக்கிறேன். அதையும் நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன். இப்போ வந்து இந்த மூளை வளைச்சது இருக்குது பாருங்கள். இதை என்ன பண்ணி இது ரெண்டையும் சேர்த்து நெருக்கி இந்த இடத்துல நம்ம போடுறோம். இப்போ மூளை வளைக்கிறது. இப்போ வந்து இது சாதா நாட்டு போட்டிருக்கோம், இது வந்து சிவன் கன்று. சிவன் கண்ணில் இதை இப்படி மடிச்சுக்கிட்டு இதை என்ன பண்ணுறோம், இப்படி வச்சு இதை வச்சு இப்படி விட்டுட்டு இதை நெருக்கிக்கிட்டு இந்த லூப்பில் இதை விடுறோம். நெருக்க அழகாக வந்துட்டு. ஆனால் இது நைஸ் ஒயராக இருக்குது. இப்போ சாதா போடணும், சாதா நாட்டு போடணும். நைஸ் ஒயராக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து அழகாக நெருக்க வந்துடுச்சு. அதேமாரி சுற்றி பின்னிட்டு வரணும். அந்த மூலையும் உங்களுக்கு நான் வளைச்சி காட்டுறேன். சுற்றி பின்னிட்டு வந்துட்டு ஏணிப்படி முடித்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். இந்த மூலையும் நான் உங்களுக்கு வளைச்சி காட்டுறேன். இதில் வந்து நீங்கள் 2 கண்டு வாங்கிக்கிட்டிங்கன்னா தான் இந்த கூடை பின்னுறதுக்கு கரெக்டாக வரும். 1.5 கண்டு ஆனாலும் ஆகும், இருந்தாலும் 2 கண்டு வாங்கினா தான் உங்களுக்கு ஒரே கலரில் சரியாக வரும். நான் அந்த 2 கலர் தான் வாங்கினேன். இதை அடி போட்டதோட ஒரு கட்டு சரியாக போயிடுச்சு. வெட்டி அடி போட்டிருக்கேன், அதோட சரியாக போயிட்டு அதில் கொஞ்சோண்டு ஒயர் இருக்குது. அது வந்து இந்த 2 இடத்துல வந்து ஒட்டு போகிறதுக்காக அந்த ஒயரை நான் வச்சுக்கிட்டேன். ஏன்னா இது சுற்று ஒயர்லேருந்து நம்ம எடுக்க முடியாது, அதனால் கொஞ்சம் ஒயர் வந்து எடுத்துக்கிட்டேன். ஏன்னா சுற்று ஒயர்லேருந்து எடுத்தோம்னா வெட்டி விட்டு எடுக்கிற மாதிரி இருக்கும். அதனால் அதில் ஒரு 10 முழம் இருக்கும் எடுத்து வச்சுருக்கிறேன். இது வந்து 2வது கட்டில் தான் இப்போ நான் வந்து சுற்று ஒயர் போட்டு பின்னுறேன். அவங்க சொன்ன மாதிரியே தான் நான் போட்டுக்கிட்டு வரேன்.
இப்போ வந்து சிவன் கண் இதுதான் மூளை, இது வராது, அந்தாண்ட தான் மூளை வரும். இப்போ வந்து சாதா நாட்டு வருது பாருங்கள். இந்த இடத்துல நம்ம இழுத்து நம்ம வந்து சாதா நாட்டு போட்டுரும். போட்டாக்க மூளை வளைஞ்சி வந்துடும். அது வந்து அந்த சைடில் வந்து நம்ம சிவன் கண்ணு போட்டோம். இந்த சைடில் வந்து நம்ம வந்து சாதா நாட்டு போடுறோம். இங்கே வரும். இந்த வயர் நல்லா தான் நெருக்க வருது. இப்போ வந்து சிவன் கண்ணு இப்படி தாங்க பின்னிக்கிட்டே வரணும். ஒன்று சிவன் கண்ணும் ஒன்று சாதா நாட்டும் இப்படியே பின்னிக்கிட்டே வர வேண்டியதான். அது வந்து அங்கே வந்து ஏணிப்படி முடித்து வரும்போது நான் உங்களுக்கு காட்டுறேன். ஒயரு பிறண்டுடுது. சிவன் கண் போட்டிருக்கேன். இப்போ சாதா முடிச்சு இதேமாரி சுற்றி போட்டுக்கிட்டு நாங்கள் வந்ததுக்கப்புறம் ஏணிப்படி முடிச்சு எப்படி போகிறதுன்னு காட்டுறேன். அதாங்க இதுலேருந்து பின்னியிருக்கோம். நான் வந்து மூளை வளைக்கிறதுக்காக இதுலேருந்து பின்னியிருக்கேன். இப்படியே சுற்றி வந்து இப்படியே ஃபுல்லாக வந்து இங்கே வரும். ஏணிப்படி முடிச்சு வந்தோடனே உங்களுக்கு காட்டுறேன். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள், இது வரைக்கும் நான் பின்னிட்டு வந்துருச்சேன். இப்போ வந்து இந்த இடத்துல வந்து சாதா முடிச்சிருக்கு. இது வந்து சிவன் கண் முடிச்சு. இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து ஏணிப்படி முடிச்சு போடணும். அதுக்கு வந்து ஏணிப்படி முடிச்சு உங்களுக்கு தெரியும், இருந்தாலும் நான் போட்டு காட்டுறேன் பாருங்கள். இங்கே பாருங்கள், இதை லூஸ் பண்ணிக்கிட்டு முன்னாடி நம்ம இதை சொருவிக்கும். சொருவிட்டு போட்டால் சரியாக இருக்கும். ஒரு 4 நாட்டில் நீங்கள் இப்படி சொருவிக்கங்க. நான் 2ல் சொருவிருக்கேன். அதுக்கப்புறம் நான் சொருவிக்கிறேன். இங்கே பாருங்கள். இப்போ என்ன செய்கிறோன்னாக்கா இதை வந்து லூஸ் பண்ணுறோம். லூஸ் பண்ணிவிட்டு இதை மேலே தூக்குறோம். இந்த லூப்பை மேலே தூக்கி இதை பாருங்கள், இந்த ஒயரை வந்து நம்ம இப்படி மடிக்கிறோம். இப்படி மடித்து இது உள்ள இந்த லூப் உள்ள மாட்டுறோம். மாட்டிட்டு இந்த ஒயர் இருக்குது பாருங்கள், இதை எடுத்து இது உள்ளே போடுறோம். போட்டுட்டு இங்கே பாருங்கள், இந்த ஒயரை நம்ம இழுத்துக்கிறோம். இழுத்துக்கிட்டு இதை இப்படி இழுத்து இதை மேலே தூக்குறோம். எப்போ நீங்கள் போட்டாலும் நார்மல் நாட்டில் தான் நீங்கள் ஏணிப்படி முடித்து போடணும். சிவன் கண்ணுக்கு மேலே நார்மல் நாட்டு வரும், அதுலேருந்து ஆரம்பிச்சிக்கோங்க. நார்மல் நாட்டில் தான் நம்ம வந்து ஏணிப்படி முடித்து போடலாம். இங்கே பாருங்கள், இப்படி வந்துடுச்சு. இதை என்ன பண்ணுறோம், பக்கத்து நாட்டில் இது வந்து சிவன் கண் இருக்குது. சிவன் கண் இருக்கா, இதுக்கு மேலே வந்து நார்மல் நாட்டு. இது நார்மல் நாட்டு, சிவன் கண்ணுக்கு மேலே நார்மல் நாட்டு நம்ம போடுறோம். இது ஏணிப்படி முடிச்சு போடலாம். இன்னும் கையிலலாம் குத்தலை, நல்லா சாட்டாக தான் இருக்குது ஒயரு. அதுதான் குத்துதான்னு பார்த்தேன், நல்லா இருக்குது. இங்கே பாரு, இப்போ வந்து இதில் வந்து சிவன் கண் இதேமாரி தாங்க. எங்கே பார்த்தாலும் ஒன்று சிவன் கண், ஒன்று நார்மல் நாட்டு, இப்படியே போட்டுக்கிட்டே நம்ம வர வேண்டியதான். ஃபுல்லாக உங்களுக்கு எழுமுனத்துக்கு அப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மூளை வளைச்சல்லேருந்து போட்டிருக்கேன் உங்களுக்கு. ஏறுங்க, இந்த இடம் மூளை வளைச்ச இடம். இப்போ இது சிவன் கண். எட்டி தள்ளி வச்சு போடுறதுனால கொஞ்சம் இதாக இருக்குது, பிறண்டிருக்கு சிவன் கண். ஈஸியாக போட்டுடலாம். நீங்கள் வந்து நான் இப்போ வீடியோ எடுக்கிறதுனால உங்களுக்கு வந்து தள்ளி வச்சு காட்டுறேன். அதில் வந்து இதாகிடுது. இங்கே பாருங்கள், இப்போ வந்து சிவன் கண் இப்படி வளைச்சிட்டு இதை தூக்கி இப்படி வச்சு இஜெட்டு மாதிரி வச்சுக்கோங்க.
வச்சுட்டு இதை இழுத்துக்கிட்டு இந்த லூப்பை பெருசாக்கிக்கிட்டு முடிக்கிட்டு கொஞ்சம் இதாங்க. இப்போ நார்மல் நாட்டு இதேமாரி போட்டுக்கிட்டு வாங்க. ஃபுல்லாக ஏணிப்படி முடிச்சு போட்டு நீங்கள் போட்டுக்கிட்டு வாங்க. அவங்க சொல்லி கொடுத்த மாதிரியே தான், அவங்க போட்டு காட்டின மாதிரியே தான் போட்டிருக்கிறேன். இது ஃபுல்லாக வந்ததுக்கப்புறம் நான் உங்களுக்கு காட்டுறேன். மறுபடியும் வேறு டிசைனில் 2 கலராக போடுற மாதிரி இருக்கிறேன். போட்டு காட்டுறோம். இங்கே பாருங்கள். இப்படி தான் போட்டுக்கிட்டு வரணும். இங்கே வந்து ஏணிப்படி முடிச்சு அதேமாரி நார்மல் நாட்டு மேலே தான் போடணும். அதேமாரி சிவன் கண்ணில் போட முடியாது. நார்மல் நாட்டிலே ஏணிப்படி முடிச்சு போட்டு பின்னிக்கிட்டு வாங்க. நல்லாயிருக்கும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல வீடியோலாம் நான் போட்டு காட்டுறேன். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிட்டு வீடியோ பாருங்கள். லைக் போடுங்க, மறக்காமல் லைக் போடுங்க. கமெண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஏதாவது இதில் உங்களுக்கு புரியலனாலும் கேளுங்க. நான் தெரிஞ்ச அளவுக்கு நான் சொல்லி கொடுத்துருக்குறேன். புரியலன்னா கேளுங்க, நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பாருங்கள். இப்படி தான் வரும் இந்த கூடை. எவ்வளோ அழகாக வந்திருக்கு பாருங்கள். இது வந்து நான் வந்து 21 வச்சுருந்தேன், 25 வச்சுருந்தேன். மேலே வந்து 21 முடித்து ஒரு நாட்டை உள்ளே சொருகியிருக்கேன் பாருங்கள். ஒரு நாட்டை உள்ளே சொருகியிருக்கிறேன். 21 போட்டு இந்தமாரி சொருவுங்க. கரெக்டாக தான் இருக்குது. எனக்கு ஒயர் நிறையா இருந்துச்சு. நான் பாதி தூரம் சொருவிட்டு வெட்டிட்டேன். இன்னும் 2 வரி போடலான்னு பார்த்தா ஒயரம் வந்து ரொம்ப உயரமாக போயிடும். இது வந்து நம்ம வந்து கூட தான் பின்ன போகிறோம். பேக்கு மாதிரி தோலில் மாட்டுறதில்ல. அதனால் நான் இப்படியே வச்சுட்டேன். நல்ல கரெக்டான அளவு. நீங்கள் தோலில் மாட்டுற மாதிரி இருந்தால் இதே அளவில் இன்னும் 2 வரி போட்டு நீங்கள் மடித்து பெரிய காதாக போட்டு நீங்கள் தோலில் மாட்டிக்கலாம். இப்போ வந்து சிவன் கண்ணுக்கு வந்து எப்பொழுதும் நம்ம வந்து சொருவுறது வந்து இந்த சைடும் மாறி மாறி நம்ம சொருவோம். இப்போ வந்து நான் காட்டுறேன் பாருங்கள். இந்த 2 ஒயரை உங்களுக்காக வச்சுருக்கிறேன். பாக்கி எல்லாத்தையும் நான் வெட்டி விட்ருக்கேன். எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இந்த மூலையில் உள்ள ஒயர் வந்து இப்படி வந்திருக்கு பாருங்கள். இந்த மூலையில் உள்ள ஒயர் இப்படி சொருகியிருக்கேன். அதேமாரி 4 பக்கத்துக்கும் அழகாக சொருகியிருக்கேன் பாருங்கள். அடி எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். இப்போ வந்து இதில் வந்து நம்ம என்ன பண்ணுறோன்னாக்கா நான் சொருவி காட்டுறேன். சிவன் கண்ணுக்கு கூட தெரியும் உங்களுக்கு. இருந்தாலும் சொருவி காட்டலன்னு நீங்கள் சொல்லுவீங்க. அதுக்காக நான் சொருவி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இந்த பக்கத்தில் வந்து வாட்டம் எப்படி இருக்குது பாருங்கள். இதில் இப்படி சொருகிற மாதிரி இருக்குது. ஒரு நாட்டை விட்டுட்டு மறு நாட்டில் நம்ம இதில் சொருகிறோம். இப்படி சொருவி இழுத்துக்கிட்டு இந்த வாட்டம் இப்படி இருக்குது பாருங்கள். அதில் வந்து இப்படி சொருகணும். நீங்கள் சின்ன ஒயராக இருந்துச்சுன்னா சொருகிறதுக்கு இப்படி தான் மாற்றி நீங்கள் சொருகணும். இப்படி ஒன்றும் சொருகணும். பெரிய ஒயராக இருந்துச்சுனாக்கா 1 விட்டு 1 கூட நீங்கள் ஒரே கை வாட்டத்தில் நீங்கள் சொருவிடலாம். இது வந்து ஒரே வாட்டம். இதில் சொருவி இப்படி 1 விட்டு 1 நீங்கள் சொருவிக்கலாம். இது எனக்கு கொஞ்சம் சின்ன ஒயராக இருக்குது. இது பெரிய ஒயராக இருக்குது பாருங்கள். இதில் வந்து நான் உங்களுக்கு 1 விட்டு 1 நான் சொருவி காட்டுறேன். இதில் வந்து இங்கே பாருங்கள். ஒன்று இந்த சைடும், இன்னொன்று அந்த சைடும். ஒன்று இந்த சைடு, இன்னொன்று அந்த சைடு. அந்த வாட்டத்தில் அப்படி சொருகணும். சின்ன வயராக இருந்தால் இப்படி தான் நீங்கள் 1 விட்டு 1 ஒன்று விடாமல் சொருகணும். பெரிய வயராக இருந்தால் நீங்கள் 1 விட்டு 1 கூட சொருகலாம். ஈஸியாக வந்துடும். அதாங்க, இந்த ஒயரை நான் சொருவிட்டேன். இப்போ வந்து இந்த ஒயரை நான் உங்களுக்கு சொருவி காட்டுறேன். இது கொஞ்சம் பெருசாக இருக்கிறதுனால எப்படி சொருகலான்னு உங்களுக்கு சொருவி காட்டுறேன். இங்கே பாருங்கள். இது வந்து இந்த வாட்டம். இந்த வாட்டத்தில் சொருவி இதுக்கப்புறம் இப்படி 1 விட்டு 1 சொருகணும். இங்கே பாருங்கள். இது வந்து வலது பக்கம் மாதிரி வாட்டம் வரும். அந்த வாட்டத்தில் இப்படி சொருவிட்டு இந்த பக்கம் இப்படி திருப்ப வேணாம். திருப்பி சொருகிறது கூட உங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். பெரிய ஒயராக இருந்தால் திருப்ப வேணாம். இப்படி திருப்பி நான் அந்த இதில் நான் சொருவிருக்கிறேன். அப்புறம் இப்படி சொருவிருக்கேன். அப்புறம் இப்படி சொருவி அப்புறம் இப்படி சொருவிருக்கிறேன். அதே மாதிரி சொருவாமல் இதில் சொருவிருக்கமா பெரிய ஒயராக இருக்குது. இதை பாருங்கள். இது ஒரே வாட்டத்தில் இந்த 1 விட்டு 1 போட்டோம்னா ஒரே வாட்டத்தில் வந்துடும். நீங்கள் வந்து போடும்போது எப்படி ஒரே வாட்டத்தில் வலது பக்கமாக சொருகிற மாதிரி இருக்கா அப்படின்னு பார்த்துக்கிட்டு நீங்கள் சொருவினீங்கன்னா ஈஸியாக சொருவிடலாம். நான் இப்போ வந்து 1 விட்டு 1 தான் வலது பக்கமாகவே நான் சொருகியிருக்கிறேன். இடது பக்கமாக உள்ளதில் வந்து மாற்றி தான் நீங்கள் சொருகணும். அதேமாரி சொருகியிருக்கிறேன். நல்லா பார்த்துக்கோங்க. இப்படி தான் சொருகணும். புரியல, இன்னொரு நடை சொருவுங்கன்னு சொல்லாதீங்க. நல்லா இருக்கா கமாண்டில் நல்லா இருக்கான்னு சொல்லுங்கள். ஒரு நடைக்கு 2 நடையாக பாருங்கள். எப்படி நான் சொருகிறேங்கிறத நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா கரெக்டாக நீங்கள் வந்து சொருகலாம். புரியல, நான் எந்த கை வாட்டத்தில் எப்படி சொருகிறேன்னு பார்த்துக்கோங்க.
சிவனுக்கண்ணு கூடைக்கெல்லாம் இப்படி தான் வந்து நம்ம சொருகணும். ஒன்று விட்டு ஒன்று சொருகலாம். இப்படி மாற்றி மாற்றியும் சொருகலாம். அது வந்து பிரண்டு பிரண்டு நம்மளுக்கு பின்னுறோம்ல, கை வாட்டம் பிரண்டு தானே வருது. அதுக்காக நேராக நம்ம இதில் சொருவ வராது. அது ஒன்று விட்டு ஒன்று சொருவினோம்னா நேராக வரும். அதுக்கு பெரிய ஒயர் வேணும். அதாங்க இது வந்து நான் உங்களுக்கு காது போட்டுட்டு உங்களுக்கு நான் காட்டுறேன். இது ஒன்று எடுத்து நெகம் வர இல்லை. ஒன்று நவுத்திக்கிட்டு சொருகிறதுக்கு நமக்கு வந்து நெகம் வேணும். அதுக்காக கட்டை விரலில் ஒண்டியும் வச்சுக்கோங்க. பாக்கி ஒயரில் உள்ள பாக்கி கையில் கூட வெட்டிடலாம். கட்டை விரலில் ஒண்டியும் நெகம் கொஞ்சோண்டு இருக்கணும். நானும் சுத்தமாக வெட்டிட்டேன். அதுமாரி அழகாக சொருகிடலாம். சொருவிட்டு பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நான் உங்களுக்கு காது போட்டதுக்கப்புறம் ஃபுல்லாக நான் போட்டு காட்டுறேன்.